நம்ம PUMS முனசந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம PUMS முனசந்தை சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு ஆர்வமாக இருக்கீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கணித மன்றம் சார்பாக வருக வருக என பணிவுடன் வரவேற்கின்றோம். இன்றைய கணித பயிற்சி பட்டறை இன்றைய தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பணியில் கணிதத்துக்கான பயிற்சி பட்டறை ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒரு முறை நீங்கள் செஞ்சு காமிக்கிறீங்க. அது மிக சிறப்பாக இருக்கு. அதாவது வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் கணக்கில் நீங்கள் கற்றுக்கணுமோ அதை நீங்கள் உங்களுக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு செய்து காமிக்க போறீங்க. இது நம்ம பள்ளிக்கு ஒரு தனிச்சிறப்புன்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற இடங்களில் வானவில் மன்றம்னு இருக்கும், அதில் அறிவியல் கணிதம் ரெண்டும் சேர்த்து என்ன இருக்கும் செயல்பாடுகள் செய்வாங்க. நம்ம பள்ளியில் வானவில் மன்றத்தில் நீங்கள் அதிகாரத்தில் அறிவியல் செயல்பாடுகள் செய்வீங்க. அதனால கணிதத்துக்கு பருவத்துக்கு ஒரு முறை நம்ம பள்ளியில் இந்த செயல்பாடு பயிற்சி பட்டறை நடக்குது. அதில் அனைத்து மாணவர்களுமே ஏதேனும் ஒரு செயல்பாடுகளை செஞ்சு காமிச்சு கணிதத்தின் மீது விருப்பம் இல்லாத மாணவர்களை கூட கணிதத்தை எளிமையாக கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுக்குறீங்க. இது இதோட முடியாமல் உங்கள் இல்லங்களிலும் உங்கள் வீடுகளிலையும் தம்பி தங்கச்சிக்கு இந்த மாதிரி எளிய முறையில் கணிதத்தை எப்படி நம்ம கற்றுக்கொள்வது அப்படிங்கிறத இளம் பருவத்திலே சொல்லி கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப நமக்கு உந்துதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயிற்சி பட்டறை நல்ல முறையில் நீங்கள் எடுத்துட்டு சிறந்த கணித வல்லுநர்களாக வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதலில் செயல்பாடுகள்: கணித கவிதை, கணித பாடல், கணித நாடகம். முதலில் செயல்பாடுகள். 6ஆம் வகுப்பு பத்மபியாசி சிந்துஜா. அக்கா ஒற்றை என்ன இரட்டை என்ன ரெண்டு எப்படி ஈஸியாக தெரிஞ்சுக்கிறது? சொல்றேன். ஒரு எண்ணில் முதல் இலக்கணம் 1, 3, 5, 7, 9. அதில் முடிஞ்சா அதை நம்ம ஒற்றை எண்ணு சொல்லுவோம். இதே மாதிரி ஒரு எண்ணில் முதல் இலக்கணம் 0, 2, 4, 6, 8. இதில் முடிஞ்சா அதை நம்ம இரட்டை எண்ணு சொல்லுவோம். உதாரணமாக 71 கடைசி எண் 1ல் முடியுது, அதனால அதை நம்ம ஒற்றை எண்ணு சொல்லுவோம். அதே மாதிரி 42 கடைசி எண் 2ல் முடியுது, அதை நம்ம இரட்டை எண்ணு சொல்லுவோம். வர்ஷிகா ஃபோன் நம்பர் சொல்லு. கடைசி நம்பர் எதில் முடியுது? 7ல் முடியுது, அப்போனா அதை நம்ம ஒற்றை எண்ணு சொல்லுவோம். ஏன்னா 1, 3, 5, 7, 9 அந்த நம்பர்ல 7 வருது, அதனால நம்ம அது ஒற்றை எண்ணு சொல்லுவோம். கவியாசி ஃபோன் நம்பர் சொல்லு. கடைசி எண் எதில் முடியுது? 4ல் முடியுது, அதை நம்ம இரட்டை எண்ணு சொல்லுவோம். ஏன்னா 0, 2, 4, 6, 8 அதுல 4 வருது, அதனால நம்ம அதை இரட்டை எண்ணு சொல்லுவோம். இதை மாதிரி பெரிய நம்பர்லாம் இருந்தா அதை நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். நன்றி. கணித கவிதை கூட வந்துள்ளேன். அனைவருக்கும் உதவுவது மனிதம். எனக்கு மிகவும் பிடித்த பாடம் கணிதம். அனைவருக்கும் உதவுவது மனிதம். எனக்கு மிகவும் பிடித்த பாடம் கணிதம். 6 படைகளில் ஒன்று திருப்பரங்குன்றம். மன்றத்தில் எனக்கு பிடித்தது கணித மன்றம். 6 படைகளில் ஒன்று திருப்பரங்குன்றம். மன்றத்தில் எனக்கு பிடித்தது கணித மன்றம். ஊசி துளிகளை தைக்கும். கணிதத்தை புரிந்து படித்தால் வாழ்க்கையை உயர வைக்கும். ஊசி துணிகளை தைக்கும். கணிதத்தை புரிந்து படித்தால் வாழ்க்கையை உயர வைக்கும். கல்வி தந்தார் கர்ம வீரர் காமராஜர். கணித தேற்றங்கள் தந்தார் சீனிவாச ராமானுஜர். கல்வி தந்தார் கர்ம வீரர் காமராஜர். கணித தேற்றங்கள் தந்தார் சீனிவாச ராமானுஜர். கல்வி கற்க பிடிக்கும் எனக்கு, புரிந்து படித்தால் மிகவும் சுலபம் கணக்கு. கல்வி கற்க பிடிக்கும் எனக்கு, புரிந்து படித்தால் மிகவும் சுலபம் கணக்கு. கணிதம் 9க்கு பிறகு 10. கணிதம் நமக்கு கிடைத்த பெரிய சொத்து. 9ற்கு பிறகு 10. கணிதம் நமக்கு கிடைத்த பெரிய சொத்து. தண்ணீர் பாத்திரங்களை கழுவும். புரிந்து படித்தால் கணக்கு மிகவும் சுலபம். தண்ணீர் பாத்திரங்களை கழுவும். புரிந்து படித்தால் கணக்கு மிகவும் சுலபம். பாம்பன் பாலம் அமைத்துள்ள இடம் ராமேஸ்வரம். கணிதம் நமக்கு கிடைத்த வரம். பாம்பன் பாலம் அமைந்துள்ள இடம் ராமேஸ்வரம். கணிதம் நமக்கு கிடைத்த வரம். வரம் என்பது ஒரு முறைதான் கிடைக்கும், அதை நாம் தான் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நன்றி. அக்கா பேருந்து நிலையமும் ரயில் நேரமும் என்னக்கா வித்தியாசம்? சொல்றேன். பேருந்து நேரம் 12 மணி நேரத்தை அடிப்படையாக கொண்டது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. பேருந்து நேரத்திற்கு முற்பகல் பிற்பகல் உண்டு.
இப்போ பேருந்து நேரத்துக்கு எடுத்துக்காட்டு, காலை 10 மணினா அது 10 மணி தான், மாலை 6 மணினா அது 6 மணி தான். ரயில்வே நேரம் 24 மணி நேரத்தை அடிப்படையாக கொண்டது. 1 மணினா அது 13, 2 மணினா அது 14, 3 மணினா அது 15, 4 மணினா அது 16, 5 மணினா அது 17, 6 மணினா அது 18, இரவு 7 மணினா அது 19, இரவு 8 மணினா அது 20, இரவு 9 மணினா அது 21, இரவு 10 மணினா அது 22, இரவு 11 மணினா அது 23, இரவு 12 மணினா 24 மணி நேரம், இல்லாட்டி 0ன்னு சொல்லிக்கலாம். இதுக்கு முற்பகல் பிற்பகல் கிடையாது. இப்போ ரயில் நேரத்துக்கு எடுத்துக்காட்டு, காலை 10 மணினா அது 10 மணி தான், மாலை 6 மணினா அது 18, பிற்பகல் மாறும். இது மட்டும் பேருந்து நேரத்தையும் ரயில்வே நேரத்தையும் புரிஞ்சு தெளிவாக படிங்க. நன்றி. கணக்கு கவிதை பேச வந்துள்ளேன். 1 2 3 விரல்விட்டு எண்ணினோம் கணித பாடம் தொடங்கினோம். 1 2 3 விரல்விட்டு எண்ணினோம் கணித பாடம் தொடங்கினோம். கோடு போட்டு பாமரன் எண்ணியதும் கணிதமே, கோடு போட்டு பாமரன் எண்ணியதும் கணிதமே. அறிவு வளர எண்களில் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் என வளர்ந்ததும் கணிதமே. அறிவு வளர எண்களில் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் என வளர்ந்ததும் கணிதமே. வானவியல் அமைப்பவர்க்கும் அடிப்படை கணிதமே, வானவியல் அமைப்பவர்க்கும் அடிப்படை கணிதமே. இயற்பியலும் வேதியியலும் புவியியலும் கணக்கிலும் சார்ந்திருப்பது கணிதமே, இயற்பியலும் வேதியியலும் புவியியலும் கணக்கிலும் சார்ந்திருப்பது கணிதமே. சரித்திரத்தில் காலங்களை வகைப்படுத்துவது கணிதமே, சரித்திரத்தில் காலங்களை வகைப்படுத்துவது கணிதமே. வணிகம் சார்ந்த தொழில்களிலேயே வியாபார ஆதாரம் கணிதமே, வணிகம் சார்ந்த தொழில்களிலேயே வியாபாரம் ஆதாரம் கணிதமே. மனிதன் வாழ்வோடு இயைந்து கணந்தோறும் வாழ்வது கணிதமே, மனிதன் வாழ்வோடு இயைந்து கணந்தோறும் வாழ்வது கணிதமே. நன்றி. நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு பின்னம் பாடல். பின்னம் 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 காலும் காலும் மறையாகும் கடலில் உள்ளது நுரையாகும், காலும் காலும் மறையாகும் கடலில் உள்ளது நுரையாகும். அறையும் அறையும் ஒன்றாகும் ஆழ்ந்து படிப்பது நன்றாகும், அறையும் அறையும் ஒன்றாகும் ஆழ்ந்து படிப்பது நன்றாகும். 4 கால்கள் சேர்ந்தாலே முழுமை பெற்ற பொருளாகும், 4 கால்கள் சேர்ந்தாலே முழுமை பெற்ற பொருளாகும். பின்னம் 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 மேலே உள்ளதை தொகுதி என்போம், கீழே உள்ளதை பகுதி என்போம், மேலே உள்ளதை தொகுதி என்போம், கீழே உள்ளதை பகுதி என்போம். தொகுதி பகுதி புரிந்தாலே பின்னம் கூட்டல் எளிதாகும், தொகுதி பகுதி புரிந்தாலே பின்னம் கூட்டல் எளிதாகும். பின்னம் 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 பின்னம்
நண்பா 2 நீ நல்லா இருக்கியா நண்பா? நல்லா இருக்கேன். 2 நல்லா இருக்கேன் நண்பா. நான் நல்லா இருக்கேன். 3 நீ நல்லா இருக்கே நண்பா. நான் நல்லா இருக்கேன். 3 நீ நல்லா இருக்கியா நண்பா? நான் நல்லா இருக்கேன். 4 நீ நல்லா இருக்கேன் ஆ நண்பா. நல்லா இருக்கேன் நண்பா. 4 நல்லா இருக்கேன் நண்பா. நான் நல்லா இருக்கேன். 5 நீ நல்லா இருக்கியா நண்பா? நான் நல்லா இருக்கேன் நண்பா. 5 நீ நல்லா இருக்கே நண்பா. நான் நல்லா இருக்கேன் நண்பா. 6 நீ நல்லா இருக்கேன் நண்பா. நான் நல்லா இருக்கேன் நண்பா. 4 நீ நல்லா இருக்கே நண்பா. நான் நல்லா இருக்கேன் நண்பா. 7 நீ நல்லா இருக்கே நண்பா. இனி உன் நண்பனை ஏத்துக்குங்களே. 0 யார் நண்பா அழுவல? எனக்கு யாருமே இடமதிப்பு இல்லைன்னு சொல்லுதுங்க. யார் சொன்னா? இது பூஜ்ஜியத்துக்கு இடமதிப்பு இருக்கு. ஒண்ணு இங்க வாங்க. இப்ப என்ன? இப்ப 2 இங்க வாங்க. இப்ப என்ன இருக்கு? இப்ப 3 இங்க வாங்க. இப்ப என்ன இருக்கு? இப்ப 4 இப்ப 5 இப்ப என்ன இருக்கு? 6 இப்ப என்ன? இப்ப 7 இப்ப 70. இப்போ உங்களுக்கு 1 ரூபாய் வேணுமா 10 ரூபாய் வேணுமா? ஒரு ஜெய்பர் தேவைப்படுதா? உங்களுக்கு 1 ரூபாய் வேணுமா 100 ரூபாய் வேணுமா? 2 ஜெய்பர் தேவைப்படுதா? உங்களுக்கு இப்போ 1 ரூபாய் வேணுமா 1000 ரூபாய் வேணுமா? 3 ஜெய்பர் தேவைப்படுதா? சில பேர் சொல்றாங்க பூஜ்ஜியத்துக்கு இட மதிப்பு இல்லைன்னு. அப்பெல்லாம் இல்லை, பூஜ்ஜியத்துக்கு இப்ப இட மதிப்பு இருக்கா? நன்றி. இந்த வருடத்தில் 3ஆம் பருவத்திற்கான கணித மன்றம் சிறப்பாக நடைபெற்றது. வருடத்துக்கு 3 மன்றம் செயல்படும் கணிதத்தை பொறுத்த வரைக்கும். இந்த 3ஆவது மன்றம் ஒரு பட்டறை பயிற்சியாக திறன் அடிப்படையில் நடத்தப்பட்டது. சில மாணவர்கள் ரொம்ப ஆர்வமாக செயல்பட்டார்கள். அதே சமயத்தில் மாணவர்கள் கொஞ்சம் கணிதத்தில் கொஞ்சம் குறைவான மதிப்பெண்கள் பெற்றவர்கள் கூட இந்த செயல்பாடில் நல்ல சிறப்பாக செஞ்சாங்க. அது ரொம்ப எங்களுக்கும் பள்ளிக்கும் பெருமையாக அமைஞ்சது. இனி வருங்காலத்தில் மாணவர்கள் இந்த கணிதத்தை மேலே ஆர்வத்தை மேற்கொண்டு நீங்கள் என்மேல் என்ன பண்ணணும், உங்கள் கணிதங்கிறது எப்பவுமே இனிப்பான செய்தி தான், கசப்பு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் கணிதத்தை இணைச்சி நன்றாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமாறு வாழ்த்துக் கொள்கிறேன். அதே சமயத்தில் இந்த மன்றத்துக்கு தலைமை வகித்த நமது தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் கலந்து கொண்ட 6-7 மாணவர்கள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாகவும் மன்றத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.